ஒவ்வொரு நாள் காலையிலயும் ஒவ்வொரு நாள் நைட்லயும் நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி இல்லனா ஒரு நல்ல கேம் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாருமே ஷவர் பண்றது அப்படிங்கிறது ஒரு ரொட்டீனான ஹேபிட்டா மாறிடுச்சு. ஆனா சில பேருக்கு குளிக்காம வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நாள் ஒரு கெட்ட நாளா மாறிடும். நிறைய பேருக்கு அவங்க குளிச்சதுக்கு அப்புறம் தான் அற்புதமா ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ நீங்க ஒரு மாசத்துக்கு குளிக்காமல இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு சராசரியான ஹியூமன் பீயிங் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட வாழ்க்கையில ஒரு வருஷத்துக்கும் அதிகமான டைம் குளிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்றாரு. நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப அதிகமான நேரம்னு சொல்றாங்க. சோ உங்களால எப்படி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாவும் சூப்பர் ஸ்மெல்லையும் இருக்க முடியும்? இதுல சீக்ரெட் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நீங்க டெய்லியும் உங்க உடம்புல இருக்கிற அழுக்கையும் ஸ்வெட்டிங்கையும் மோசமான பாக்டீரியாவையும் ரிமூவ் பண்ணி ஆகணும். இதனால உங்க பாடியில இருக்கிற நேச்சுரல் ஃபேட்ஸும் லிப்பிட்ஸும் வெளியே போயிட்டே இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு அதிகமா குளிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பாடியில கம்மியான டைம் தான் இருக்கும் இந்த ஹெல்தி லேயர் ஆஃப் பாக்டீரியாவையும் உங்க ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கும். சோ ஒருவேளை நீங்க குளிக்கிறத நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா உங்க பாடி தன்னை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருமா. இது உங்களுக்கு ஒருவேளை ஹெல்த்தியரா இருக்கலாம், ஆனா உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடையாது. நீங்க குளிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் 3 நாள்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸா பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க இதுவரைக்கும் பார்த்ததை விட உங்க ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா ட்ரை ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க தலைமுடி எல்லாமே கிரீஸ வச்ச மாதிரி இருக்கும். இதுல முதல் சைன் என்ன அப்படின்னா நீங்க சீவுனதுக்கு அப்புறம் உங்க தலைமுடி அப்படியே நிக்கும். இதுக்கு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டும் தேவைப்படாது. நீங்க குளிக்கிறத ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் 5வது நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி ரூம்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு தான் அந்த ரூம்குள்ள போற மாதிரியே இருக்கும். ஏன்னா நீங்க வர்றதுக்கு முன்னாடியே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்ற மாதிரி உங்க ஸ்மெல்ல எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை இந்த சேலஞ்சை நீங்க டியோட்ரண்டோ சென்டோ போடாம பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்க பட்ஜெட்ல நிறைய டி-ஷர்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க ஷர்ட்ல ஸ்வெட்டிங் கரை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷர்ட்டை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூர போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுவே 10 நாள் கழிச்சு நீங்க உங்களோட சீப்பை தூர தூக்கி போட்டுடலாம். ஏன்னா இப்போ உங்களோட முடி ரொம்ப கிரீஸாவும் கல்லு மாதிரி இருக்கும். உங்களால சீவ கூட முடியாது. உங்க ஸ்கேல்ப் எந்த அளவுக்கு இச்சியா இருக்கும் அப்படின்னா யாராவது சொரஞ்சு விட்டா பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு உங்க தலைமுடி ஃபுல்லா பயங்கர டேண்ட்ரஃபா இருக்கும். நீங்க குளிக்காம இருக்கிற 20வது நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஹியூமன் தான், ஒரு மனித இனம் தான் அப்படின்னு உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலி இதுக்கு மேல நீங்க உயிரோட இருக்கிறீங்க அப்படிங்கறதே மறந்து போயிருவாங்க. முக்கியமான விஷயம் உங்களாலேயே உங்க ஸ்மெல்ல ஸ்மெல் பண்ண முடியாது. நீங்க நாள் கணக்காவோ நைட்டு கணக்காவோ உங்களோட ஸ்கின் எல்லாத்தையும் ஸ்கிராச் பண்ணி சொரிஞ்சு உங்க பாடி ஃபுல்லா நிறைய புண்ணா ஆயிரும். அது மட்டும் இல்லாம நீங்க உங்க முகத்துல ஃபுல்லா பரு வருதுன்னு நினைச்சீங்கன்னா வாழ்த்துக்கள், உங்களுக்கு இப்போ 13 வயசு ஆயிருச்சு. நீங்க இப்போ சேலஞ்சை முடிச்சிடலாம் நினைப்பீங்க. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படி என்னதான் நடக்குன்னு பாத்துடலாம். ஒரு மாசம் கழிச்சு நீங்க மறுபடியும் இப்போ குளிக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் இப்போதான் உங்க பாடி ஒரு ஹெல்த்தி லேயர் ஆஃப் பாக்டீரியாவை மறுபடியும் உருவாக்க ஆரம்பிக்கும். உங்க மூஞ்சில வந்த பரு எல்லாமே தானா மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம இப்போ உங்க ஸ்கின் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அற்புதமா இருக்கும். சோ இது அந்த அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இன்னும் நீங்க பயங்கர மோசமா தான் ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பேடான ஸ்மெல்லுக்கு காரணம் உங்க ஸ்வெட்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. என்னதான் நம்மளோட வேர்வையில பயங்கரமான ஃபேட்டி ஆசிட்ஸும் புரோட்டீன்ஸும் நிறைய இருந்தாலும் உங்களோட ஸ்கின்ல இருக்கிற பாக்டீரியா இது எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். அண்ட் இந்த மெட்டபாலிக் ப்ராசஸால தான் உங்க பாடியில ஸ்மெல் உருவாகுது. சோ கண்டிப்பா டெய்லியும் குளிங்க, நல்ல சோப் போட்டு குளிங்க, ஹெல்த்தியா இருங்க. ஆனா ஒருவே குளிக்கிறத ஸ்டாப் பண்றதுக்கு பதிலாக நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா எத்தனை நாள் நம்மளால உயிர் வாழ முடியும்? அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.